ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நானும் மாமாவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்காக கிளம்பிட்டுருக்கோம். சரி, அங்கே போயிட்டு வர லேட் ஆகுன்றதுனால பையனை எடுத்துகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் மாமா மட்டும்தான் போனோம். போகிற வழியிலேயே நல்லா ஜாலியாக பேசிகிட்டே போனோம். எப்போவுமே நாங்கள் எங்கே வண்டியில் போனாலும் எதனா பேசிகிட்டே தான் போவோம். அதுலேயே நான் வீட்லேயே இருப்பேங்க. இந்த மாதிரி வெளியில் அப்படி இப்படி போகும்போது தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போகிற வழியில் மாமா பூ பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு அது வச்சு விட்டால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாமா வச்சு விட சொன்னேன். இப்போ மாமாவும் பூ வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இப்போ வந்தோமோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபைனலாக அங்கே சேர்ந்துட்டோம். அந்த கடையில் போயிட்டு மாமா என்னென்ன வேணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஃபைனலாக அதை வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலுமே நான் மாமா கையில் கொடுத்து தான் மாமா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் மாமாவை ஓப்பன் பண்ண சொன்னேன். அதை ஓப்பன் பண்ணார். இதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நான் கேட்டாலுமே அதை உடனே செய்யணும் தாங்க அவர் மனசில் நினச்சிட்டே இருப்பாரே தவிர, இல்லை அது அப்புறமா வாங்கிக்கோ, இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. அதனாலே என்னவோ எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சில பொருள் நம்ம வாங்கணும்னு நினைக்குவோம், ஆனால் அதை வாங்க முடியாமல் போயிடும். இல்லை வாங்கியிருக்கலாம், சில பேர் நம்ம நினச்சோன்னே வாங்கிடுவோம். சில பேர் நினச்சி ரொம்ப நாளாயும் வாங்கவே முடியாத சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு தான் என் மாமா வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு அம்மாக்கிட்ட காமிச்சிட்டு அப்புறமா என் பையன்கிட்டையும் காமிச்சு அவங்க 2 பேரும் பார்த்து அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நிறையா பொருள் ஆசைப்பட்டு நமக்கு கிடைச்சதும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. அந்த ஒரு இது என் பையனுக்கு வந்துடவே கூடாதுன்னு நானுமே சரி, என் மாமாவுமே சரி 2 பேருமே அப்படி தான் நினச்சிட்டே இருப்போம். எப்போவுமே தம்பி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஏங்கிடவே கூடாது. அதுக்காக நம்ம கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுன்றதும் கிடையாதுங்க. எல்லா கஷ்டத்தையும் சொல்லி காட்டி தான் வளர்க்கணும். இருந்தாலுமே எந்த விஷயத்துக்கும் ஏங்க விடக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கோம். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டான வீடியோ